இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளவே எல்லாருமே பரபரப்பாக பேசக்கூடிய அளவுக்கு சச்சனா அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. யாருங்க எலிமினேட் பண்ணது? நம்ம ஓட்டே போலியும் பப்ளிக் நீங்கள் கொந்தளிக்கவே வேண்டாம். ஏன்னா பிக் பாஸ் உங்களுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை ஹவுஸ்மேட்ஸ்க்கே கொடுத்து நீங்களே ஒரு ஆளை டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதால அவங்கள எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் நிறைய ஓட்டை போட்டு அந்த சச்சனா பொண்ணு பாவம் அழுதுகிட்டே பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கையில் கொடுத்த அந்த நம்பர் 8 போட்ட அந்த விஷயத்தையும் உடைச்சிட்டு பொறுமையாக வெளியில் போயிட்டாங்க. ஸோ இது நடந்து ஒரு 5-6 ஹவர்ஸ்குள்ளவே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் 2 பெரிய விஷயம் நடந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான காம்படிஷனில் நான் தான்ப்பா இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் கேப்டன் அப்படின்னு மென்னுக்கும் விமனுக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்கில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் அவளோட காத்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல தர்ஷிகா அந்த டாஸ்க்கை வின் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஃபர்ஸ்ட் கேப்டனாகவும் மட்டும் இல்லாமல் விமன் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் கேப்டனாகவும் மாறியிருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்ச அதே விஷயத்தோடைய நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க நாமினேஷனுக்கு எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு நாமினேஷனுக்கு எல்லாரும் போடுங்கப்பா ஓட்டு, அதுலேருந்து நான் வைக்க போகிறேன் வேட்டுன்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய வேலையை. குருநாதா வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தராக போய் சொல்கிறாங்க. ஃபைனலாக நாமினேஷனில் வந்த பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, முத்து, ரவீந்தர், ரஞ்சித், ஜாக்லின், அருண். இவங்க 6 பேர் தான் இப்போ நாமினேஷனில் இருக்காங்க. இந்த 6 பேரில் யார் வெளில போகிறாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இப்போ தான் கேமில் உள்ளே இறங்குறாங்க. அவங்க குவைட்டாக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய பாயிண்ட்ஸை அப்பப்போ ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. முத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழில் புலமை இருந்தாலும் அதே சமயத்தில் அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸை நறுக்கணும். அதே சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ அப்சர்வேஷன் மோடில் தான் பேசிக்கிட்டு எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ரவீந்தர் அவருக்கு டாஸ்க்குன்னு சொல்லும் போது ஃபிசிக்கல் டாஸ்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அவரோட மென்டல் டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜியில் நம்பர் 1ஆகவே இருக்கார். ரஞ்சித் அவர்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக சேஃபாக விளையாடுறாரு அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருமே அவருடைய இமேஜ் எதுவும் கெட்டக்கூடாதுன்ற ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்காரா அப்படின்றத நம்ம இன்னும் சில நாட்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும். மெயினாக ஜாக்லின், இவங்க நேற்று நைட்டில் இருந்தே எப்பா என்ன கேட்காம நீங்கள் எப்படிப்பா பஞ்சாயத்தில் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வெளியே தான் நான் படுப்பேன்னு சொல்லி வெளியிலேயே படுத்துட்டு இருந்தோம். இவங்க இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க நாமினேஷன் டைமில், சார் நான் வெளில தான் படுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஜாக்லின் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது கேள்வி கேட்குறது தப்பே இல்லை, ஆனால் நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறத தான் எல்லாருமே ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அருண் கஷ்டப்பட்டு இந்த கேப்டன்சி டாஸ்கெல்லாம் விளையாடி நடந்தது கேப்டன்சி டாஸ்கா அப்படின்னு அவங்களுடைய ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே கேட்குற அளவுக்கு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸில் யார் நம்ம பப்ளிக் வெளியேற்ற போவார்கள் அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இன்னும் 4 நாளில் நிறைய விஷயங்கள் மாறலாம். ஸோ அன்டில் Thursday வரைக்கும் இந்த ஓட்ஸ் மேலே போய் கீழே போய் நிறைய மாறலாம். ஆனால் அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ்னு நம்ம மக்கள் யாரை நினைக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதே சமயத்தில் சில விஷயங்கள் மாறும்போது எப்படி பயஸ்ட்லேருந்து நான் பயஸ்டாக நம்மளுடைய சைக்காலஜிக்கல் மைண்ட் வேவர் ஆகுது அப்படின்றதும் இந்த பப்ளிக் ஒப்பீனியனில் தெரிய போகுது. எது எப்படியோ பப்ளிக் ஒப்பீனியனும் நம்மளுடைய நீதிபதி சேதுபதி அவருடைய ஒப்பீனியனும் ரெண்டும் ஒன்றா வருதான்னு இந்த வார கடைசியில் பார்த்துடலாம். காத்திருப்போம். பிக் பாஸ், ஆட்டமும் புதுசு, ஆளும் புதுசு.